அடுத்ததாக மாணவர்களே, சவர்க்கார உற்பத்தியை பார்த்தோம் என்று சொன்னால், சவர்க்கார உற்பத்திக்கு மூலப்பொருளாக சோடியம் ஹைட்ராக்சைடும் தாவர கார்பன் எண்ணிக்கை கூடின தாவர எண்ணெய் அல்லது விலங்கு எண்ணெய், தாவர கொழுப்பு அல்லது விலங்கு எண்ணெய் பயன்படுத்தப்படும். கார்பாக்சிலிக் அமிலத்தின் அதாவது கார்பன் எண்ணிக்கை கூடிய கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோடியம் உப்பு தான் சவர்க்காரம் என்று சொல்லப்படும். சவர்க்கார உற்பத்தியில் NaOHக்கு பதிலாக பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்தினா கார்பாக்சிலிக் அமிலத்தின் பொட்டாசியம் உப்பு குழந்தைகளுக்கான பேபி சோப் தயாரிக்க, குழந்தைகளுக்கான சோப் அந்த கார்பாக்சிலிக் அமிலத்தின் பொட்டாசியம் உப்பு என்று கூறப்படும். நார்மலாக சன்லைட் கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோடியம் உப்பு, கார்பாக்சிலிக் அமிலத்தின் பொட்டாசியம் உப்புண்டா பேபி சோப். அப்போ பொதுவாக சவர்க்கார தயாரிப்பில் மூலப்பொருள் விலங்கு அமிலங்களும் விலங்கு கொழுப்பும் NaOHும் பயன்படுத்தப்படும். அதில் பார்த்தோம்னா சவர்க்கார உற்பத்தியின் போது எரிசோடாவுடன் கிளிசரைடின் நீர்ப்பகுப்பு தாக்கம் நடைபெற்று கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோடியம் உப்பும் கிளிசரோலும் பெறப்படும். கிளிசரோல் இங்கு சவர்க்கார உற்பத்தியின் போது புறப்படுற பக்க விளைபொருளாகும். பொதுவாக சவர்க்காரம் என்றது கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோடியம் உப்பு. சவர்க்கார மூலக்கூறில் கார்பன் ஹைட்ரசன் அணுக்கள் காணப்படும். கார்பன் ஹைட்ரசன் அணுக்கள் காணப்படும். அதில் சவர்க்காரத்தில் நீர் வெறுப்புள்ள வாலையும் நீர் நாட்டமுள்ள தலையையும் கொண்ட ஒரு பிரதேசம் உண்டு. அதில் கவனிங்க, ஒரு நீர் நாட்டமுள்ள பகுதியில் நீர் நாட்ட தலையில் சோடியம் அயன்கள் அல்லது பொட்டாசியம் அயன்கள் மற்றும் COO- அமிலத்தின் பகுதி COO- அயன் கூட்டமும் காணப்படும். அடுத்தது சவர்க்கார தயாரிப்பின் போது மூலப்பொருள் தாவர எண்ணெய் அல்லது விலங்கு எண்ணெய் பயன்படும். நான் ஏற்கனவே கூறினது போல தாவர எண்ணெய் அல்லது விலங்கு எண்ணெயும் NaOHும் மூலப்பொருளாக பயன்படும். அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டும், சவர்க்கார தயாரிப்பில் என்னென்ன செயற்பாடு நடைபெறுகிறது, மூலப்பொருள் என்ன, சவர்க்கார தயாரிப்பின் பக்க விளைபொருள் என்ன, அதுக்குரிய சமப்படுத்திய சமன்பாடு தெரிய வேண்டும். அதையும் விட சவர்க்கார தயாரிப்பு 4 படிமுறைகளை கொண்டது. அந்த 4 படிமுறைகளும் என்னென்ன, அந்த படிமுறைகளில் என்னென்ன செயற்பாடுகள் நடைபெறுகிறது என்ற விடயம் தெரிய வேணும். சரி, ஓகே. இதில் நீர் வரப்புள்ள வால் பகுதியும் நீர் நாட்டத்தை கொண்ட தலைப்பகுதியையும் உங்களுக்கு அதில் தெரிகிறது படத்தில். சவர்க்கார தயாரிப்பில் 2 வகையான செயல்முறைகள் உண்டு. அவை வெப்ப செயல்முறை, அடுத்தது குளிரல் செயல்முறை. 2 வகையான செயல்முறைகள் உண்டு. ஒன்று வெப்ப செயல்முறை, மற்றது குளிரல் செயல்முறை. குளிரல் செயல்முறையின் போது சவர்க்காரமும் கிளிசரோலும் வேறாக்கப்படுவதில்லை. குளிரல் செயல்முறையின் போது சவர்க்காரமும் கிளிசரோலும் வேறாக்கப்படுவதில்லை. சவர்க்காரத்தில் கிளிசரோல் படியும். சவர்க்கார உற்பத்தியில் முக்கியமாக 4 செயல்முறைகள் காணப்படும். ஒன்று
சவர்க்காரமாக்கல். அடுத்தது பக்க விளைவாகிய கிளிசரீனை அகற்றல். மூன்றாவது சவர்க்காரத்தை சுத்திகரித்தல். நாலாவது சவர்க்காரத்தை முடிவு பொருளாக பெறல். சவர்க்கார தயாரிப்பில் முக்கியமாக 4 படிகள் இருக்கின்றது. இந்த 4 படிகளும் உங்களுக்கு எழுத தெரிய வேண்டும். அந்த 4 படிகளிலே நடைபெறுகின்ற செயற்பாடுகள் தெரிய வேண்டும். முதலாவது சவர்க்காரமாக்கல். சவர்க்காரமாக்கல்ல சுத்திகரிக்கப்பட்ட தாவர எண்ணெய் நீர்மய எண்ணெயோய்ஸ் கரைசலுடன் சேர்த்து வெப்பமேற்றப்படும். சுத்திகரிக்கப்பட்ட தாவர எண்ணெய் நீர்மய எண்ணெயோய்ஸ், அதாவது எண்ணெயோய்ஸ் நீர்க்கரைசலோட வெப்பமேற்றப்படும். வெப்பமேற்றப்பட்டு தாக்கறையினுள் சுத்திகரித்த தாவர எண்ணெயும், உதாரணம் சுத்திகரிக்கப்பட்ட தாவர எண்ணெய் என்னதுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம். இப்போ ஆய்வு கூடத்தில் நீங்கள் சவர்க்காரம் தயாரிக்க விரும்பினால் தேங்காய் எண்ணெயும் எண்ணெய் வச்சும் பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெயிலையும் கார்பன் எண்ணிக்கை கூடின பாமெட்டிக் ஆசிட் காணப்படுகின்றது. தேங்காய் எண்ணெய் நீர்மய எண்ணெயோய்ஸ் கரைசல், அதாவது எரிசோடா அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் பயன்படுத்தலாம். எரிசோடா நீரில் கரைகிறது ஒரு புரோபத்தாக்கம். அப்போ இதில் எரிசோடா நீரில் கரைகிறது ஒரு புரோபத்தாக்கம் என்றபடியினால் எரிசோடாவை நீரில் கரைத்தல் ஒரு தனி செயற்பாடாக கொள்ளப்படும். தனியாக ஒரு செயற்பாடாக கொள்ளப்படும். ஏனென்றா எரிசோடா நீரில் கரையேக்க சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படும். அப்போ அங்கே அது சும்மா நீரில் கரைக்கேக்க வெப்பம் இழக்கப்படுகின்றது. பிறகு எண்ணெயையும் அந்த எண்ணெயோய்ச்சையும் 2 கலக்கேக்க 2 வலயங்கள் புறப்படும். இந்த 2 வலயங்களுக்கும் இடையில் நிகழ்கிறதான் சவர்க்காரமாக்கல். சவர்க்காரமாக்கல் தாக்கத்தின் போது கிளிசரீனும் சவர்க்காரமும் புறப்படும். சவர்க்காரமாக்கல் தாக்கத்தின் போது கிளிசரீனும் சவர்க்காரமும் புறப்படும். இங்கே நடக்கிறதும் ஒரு புரோபத்தாக்கம் என்ற புரோபத்தாக்கம், அதாவது சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படும். தாக்க கலவையின் வெப்பநிலை இங்கு 70 பாகசியில் பேணப்படும். அந்த ஊடகம் நன்கு கலக்கப்படும். அப்போ சவர்க்கார தயாரிப்பில் 4 படிமுறைகள் உண்டு. அதில் முதலாவது படிமுறையில் சவர்க்காரமாக்கல். சவர்க்காரமாக்கலில் இவ்வளவு செயற்பாடுகளும் உண்டு. இல்லை என்னென்ன செயற்பாடு? 4 படிகளும் எழுத தெரிய வேணும். 4 படிகளிலே நடைபெற செயற்பாடுகள் உங்களுக்கு எழுத தெரிய வேண்டும். சவர்க்காரமாக்கல் என்ற சமன்பாட்டை நீங்கள் எழுதினீங்கள்னு சொன்னால், சவர்க்காரமாக்கல் சமன்பாட்டை இதுதான் அந்த விலங்கு எண்ணெய் அல்ல தாவர எண்ணெய் சோடியம் ஹைட்ராக்சைடோட சேர்த்து வெப்பப்படுத்திக்க இதுதான் கவனிங்கோ. கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோடியம் உப்பு, அதான் சவர்க்காரம். அடுத்தது கிளிசரோல் பெறப்படும். கிளிசரோலின் கட்டமைப்பு தெரியணும். இந்த சமன்பாடு சமப்படுத்தி எழுத தெரிய வேணும். இந்த சமன்பாடு சவர்க்காரமாக்கல்ல நடைபெறுகிற சமப்படுத்திய சமன்பாடு. இந்த மேற்படி இந்த சமன்பாடு உங்களுக்கு எழுத தெரியணும். மிகவும் முக்கியமான சமன்பாடு. இந்த சமன்பாட்டுக்கு நிறைய 20 மார்க்ஸ், 1000க்கு 20 மார்க்ஸ் அப்படி கிடைக்கிறது. அப்போ நீங்கள் இந்த சமன்பாடு உங்களுக்கு எழுத தெரிய வேணும். அடுத்த படிமுறை கிளிசரீனை அகற்றல். அந்த 2 கலந்த நீர்மய வலயத்தில் கிளிசரின் கரைந்து காணப்படும். அதுடன் ஓரளவு சவர்க்காரமும் கரைந்து காணப்படும். நீர் வலயத்தில் காணப்பட்ட சவர்க்காரம்
அயனாக்கத்துக்குட்பட்டு சவக்கார மூலக்கூறுகள் உட்பட்டு சமநிலையை பேணப்படும். அந்த சமநிலை தான் நீர் வலயத்தில் சவர்க்காரத்துக்கு இருக்கிற சமநிலை தான் இங்கு காட்டப்பட்டுள்ளது. சவக்காரத்தின் கரைதிறனை குறைப்பதற்காக பிரைன் கரைசல் சேர்க்கப்படும். அதாவது சோடியம் குளோரைடின் செறிவான கரைசல் சேர்க்கப்படும். சோடியம் குளோரைடின் செறிவான கரைசல் சேர்ப்பதன் நோக்கம் அந்த புறப்பட்ட சவர்க்காரத்தின் கரைதிறனை குறைப்பதற்காக. ஏன்? சோடியம் குளோரைடு ஒரு வெண்கார வண்ணமில உப்பு. நீர்க்கரைசலில் முட்டான் அயனாக்கத்தில் காணப்படும். அப்போ சோடியம் குளோரைடிலேருந்து வர சோடியம் அயன் பொதையன் விளைவு காரணமாக இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தின் அந்த உப்பின் அயனாக்கம் சோடியம் அயனின் உயர் செறிவு காரணமாக இந்த சமநிலை பின்னோக்கி நிகழும். ஏன் பின்னோக்கி நிகழும்? பின்னோக்கி நிகழ்ந்தால் தான் சோடியம் அயனின் செறிவை குறைக்கலாம். இங்கு லெச்சட்டிலையின் தத்துவப்படி சோடியம் குளோரைடை சேர்க்கிறதால சோடியம் அயனின் செறிவு கூடுது. அதால் பித்தாக்கம் சாதகமாக்கப்படைக்க அந்த சவர்க்காரத்தின் நீரில் கரைகிற அளவு குறைக்கப்படுகின்றது. இப்போ சோடியம் குளோரைடை ஏன் நாங்கள் அதில் சேர்த்ததுன்றதை விளங்கிக் கொள்ள வேணும். சோடியம் குளோரைடை சேர்ப்பதால் நீர்மய வலயத்தின் அடர்த்தியும் அதிகரிக்கும். தூய்மையற்ற சவர்க்காரமும் நீர் வலயமும் வேறாகிய பின்னர் கிளிசரின் அடங்கிய நீர் வலயம் பம்பப்பட்டு வேறாக்கப்படும். இக்கரைசல் ஸ்பென்ட் லை எனப்படும். அப்போ இதில் நீங்கள் இப்போ பார்த்தது கிளிசரினை நீக்கல். சவர்க்கார தயாரிப்பில் 4 படிமுறை. முதலாவது சவர்க்காரமாக்கல், அடுத்தது கிளிசரினை நீக்கல். அங்கே என்னென்ன செயற்பாடு நடைபெறுகின்றது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். மூன்றாவது சவர்க்கார சுத்திகரித்தல். கிளிசரின் நீக்கிய பின் சுத்திகரித்த சவர்க்காரத்தில் நீரும் சோடியம் குளோரைடும் காணப்படும். கிளிசரினை அகற்றின பின்னர் அந்த சுத்திகரிக்கப்பட்ட சவர்க்காரத்தில் நீரும் சோடியம் குளோரைடும் காணப்படும். இதிலிருந்து சோடியம் குளோரைடு அகற்றுவதன் மூலம், அதாவது உப்புக்கள் அடங்கிய ஈரச் சவர்க்காரம் மைய நீக்கத்துக்கு உட்படுத்தப்படும். அதன் விளைவாக நீர்மய உப்புக்கள் சவர்க்காரத்திலிருந்து வேறாகும். சவர்க்காரத்தில் அடங்கியிருந்த சோடியம் குளோரைடினது கட்டமைப்பு, சவர்க்காரத்தில் அமைந்துள்ள சோடியம் குளோரைடினது திணிவுக்கு திணிவான கட்டமைப்பு 0.5% வரை குறைவடையும். அதே நேரம் சவர்க்காலத்தில் NaOH காணப்பட்டால் அது பாவிக்கிற ஆக்களுக்கு தீங்கானது. அதாவது NaOH அளவு கூடவாக இருந்தால் தோலில் எரிவு ஏற்படும். கண்கள் போன்ற மென்மையான இழையங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட இடம் உண்டு. ஆகவே NaOH அளவை குறைப்பதற்காக சவர்க்காரத்தில் காணப்படுற சோடியம் ஹைட்ராக்சைடின் அளவை குறைப்பதற்காக அதை நடுநிலையாக்குவதற்கு பொஸ்போரிக் அமிலம் அல்லது சிட்ரிக் ஆசிட் அல்லது தேங்காய் சார்ந்த சுயாதீன கொழுப்பு அமிலங்கள் ஃபேட்டி ஆசிட் சேர்க்கப்படும். அங்கே கடைசியில் அமிலம் சேர்க்கறதுக்கு காரணம் சோடியம் ஹைட்ராக்சைடின் சோடியத்தின் அளவை குறைக்கிறதுக்கு. இல்லாட்டி அதில் தோலில் எரிவு, கண் போன்ற சொஃப்டான இடங்களில் ஒரு பாதிப்பு ஏற்படும். அதை குறைக்கிறதுக்காண்டி பொஸ்போரிக் அமிலம் அல்ல சிட்ரிக் ஆசிட் போன்ற அமிலம் சேர்க்கப்பட்டு நடுநிலையாக்கப்படும். 4வது சவர்க்காரத்தை முடிவு பொருளாக பெறல் 4 படிகளில் நடைபெறும். 4வது படி முடிவு பொருளாக பெறல். உப்புக்களை
உப்பு சவக்காரத்தில் உள்ள உப்புக்களை நீக்கிய பின்னர் சவக்காரத்தில் உள்ள நீரை வெளியேற்றுவது மிக அவசியம். அந்த நீரின் அளவு W/W திணிவுக்கு திணிவு 12 வீதமாக குறைக்க வேண்டும். 120 அன்னளவாக 120 பாகை சி வரை வெப்பமேற்றி குறைந்த அமுக்க வலயம் ஒன்றில் சிறு துளிகளாக பரப்பி ஸ்ப்ரே பண்ணிவிட வேணும். அந்த 120 பாகை சியில் ஹீட் பண்ணி போட்டு குறைந்த அமுக்கத்தை செலுத்தி சிறு துளிகளாக பரம்ப செய்யப்பட வேண்டும். இந்த 120 பாகை சி வெப்பநிலையில் நீர் ஆவியாகின்றது. சவக்கார ஆவியாதலுக்காக வெப்பத்தை பெறுகின்றமையால் சவக்கார சிறு துளிகளின் வெப்பநிலை குறைவடையும். குறைந்த அமுக்கமுள்ள பாத்திரத்தில் சவக்காரம் படியும். இந்த அமுக்கத்தையும் குறைக்கிறோம், வெப்பநிலையும் கூட்டுறோம். ஆகவே அங்கே நீர் ஆவியாகி செல்லுகிறது. ஆகவே இதில் உலர்ந்த சவக்காரம் வேறாக்கி புறப்படும். பிறகு நாங்கள் உலர்ந்த அந்த சவக்காரத்துக்கு நிரப்பி பொருட்கள், நிறமூட்டிகள், கலரிங், மணமூட்டிகள், வாசத்துக்குரிய பொருட்களை சேர்த்து தேவையான வடிவத்தில் சவக்கார முடிவு பொருளை உற்பத்தி செய்யலாம். வேறு வேறு ஷேப்புகளில் சவக்காரத்தை வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். கடைசியில் சேர்க்கிறது நிரப்பி பொருட்கள், நிறமூட்டிகள், கலரிங், மணமூட்டிகள், அந்த வாசத்துக்குரிய பொருட்களை சேர்த்து கொள்ளலாம். சவக்கார தயாரிப்பில் கவனிங்கோ, மூலப்பொருட்கள் தாவர எண்ணெய் அல்ல விலங்கு எண்ணெய், NaOH ஒரு மூலப்பொருட்கள், கிளிசரோல் சவக்கார தயாரிப்பில் பக்க விளைபொருள். சவக்கார தயாரிப்புக்குரிய ஒரு சமன்பாடு தெரிய வேணும். சவக்கார தயாரிப்பு 4 படிமுறைகளில் நிகழும். 4 படிகளிலேயும் என்னென்ன நடைபெறுகின்றது தெரிய வேணும். அதை நீங்களாகவே விளங்கி கொள்ளலாம். இந்த கைத்தொழில் ரசாயன பகுதி நீங்களாகவே படித்து ஆசிரியற்ற உதவி இல்லாமல் படித்து விளங்கக்கூடிய ஒரு பாடம். சவக்காரத்தின் TFM டோட்டல் ஃபேட்டி மேட்டர். இங்கே சவக்காரத்தில் உள்ள மொத்த கொழுப்பு பொருளின் அளவு TFM மூலம் கருதப்படுகின்றது. அதாவது சவக்கார கட்டியில் கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோடியம் உப்பு RCOO சவக்கார சதவீதம் ஆகும். அதாவது அதில் உள்ள டோட்டல் ஃபேட்டி மேட்டர் அந்த கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோடியம் உப்பின் சதவீதம் ஆகும். கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோடியம் உப்பு தான் சவக்காரம். இப்போ நாங்கள் உடுப்பு துவைக்க பயன்படுத்துகிற சவக்கார கட்டி, அதாவது சன்லைட்டில் TFM பெருமானம் டோட்டல் ஃபேட்டி மேட்டர் 54 தொடக்கம் 56 வீதம் காணப்படும். மீதி அந்த அதில் மீதி நிரப்பி பொருட்கள், சலவை மேம்படுத்திகள், நிறமூட்டிகள் போன்றவற்றால் ஆனது. உண்மையாக அந்த கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோடியம் உப்பு 54 தொடக்கம் 56 வீதம் தான் இருக்குது. அதாவது TFM மிகுதி நிறமூட்டிகள், சலவை மேம்படுத்திகள், நிரப்பி பொருட்களால் ஆனது. வெண்ணமிலத்தில் வெந்நீரில் சவக்கார நுரைக்காது. நுரைக்காமைக்கு காரணம், நுரைக்காமல் இருக்கிறது ஒரு பிரதிகூலம். வெந்நீரில் சவக்கார நுரைக்காது. காரணம், நீரின் வன்மைக்கு காரணமான அயன்களுடன், அதாவது நீரின் வன்மைக்கு காரணமான அயன்கள் கல்சியம் அயன், மெக்னீசியம் அயனுடன் இந்த சவக்காரம் தாக்கமடைதல் ஆகும். இப்போ சவக்காரம் அங்கே தாக்கமடைகிறதால நுரைக்காது. அப்போ அதில் வன்மைக்கு காரணமான கட்டியன் கல்சியம் அயன், மெக்னீசியம் அயன், Ca2+, Mg2+, Fe2+, அதோட தாக்கமடைந்து அதில் கரைஞ்சி இந்த வீழ்படி உருவாகும். அதாவது கார்பாக்சிலிக் அமிலத்தின் அந்த அதாவது அதாவது RCOO ட்வைஸ் உருவாகுது. கல்சியம் அயன் கல்சியம் அயனாக இருக்கலாம், அல்லது மெக்னீசியம் அயனாக இருக்கலாம், அல்லது Fe2+ இருக்கலாம். அப்போ வெந்நீரில்
சவர்க்கார நுரைக்காமைக்கான காரணம் வெந்நீரில் வெண்மைக்கு காரணமான கல்சியம் அயன் மெக்னீசியம் அயன் உடன் சவக்காரன் தாக்கமடைதல் ஆகும். தாக்கம் தெரிய வேணும். அதே மாதிரி துப்புரவாக்கிகள் வெந்நீரில் வீழ்வடிவாவதில்லை. செயற்கை துப்புரவாக்கிகளில் உள்ள பிரதான ஊறு சோடியம் அல்கைல் பென்சீன் சல்ஃபேட் ஆகும். சோடியம் அல்கைல் பென்சீன் சல்ஃபேட் ஆகும். அடுத்தது சவர்க்காரத்தின் அழுக்ககற்றும் செயற்பாடு. இதில் தான் அந்த அழுக்குப்படை இருக்குது. இது அந்த ஆதாரப்படை, இதுக்கு மேலே அழுக்குப்பாடை, எண்ணெய் சார்ந்த அழுக்ககட்டி. இது சன்லைட் கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோடியம் உப்பு சேர்க்க அந்த அல்கைல் குரூப் அந்த பகுதிக்கு அது ஆதாரப்படையிலேருந்து வேறாகி நீர் வலயத்தை அடைந்து எண்ணெய் சார்ந்த அழுக்குகளை கொண்ட தொங்கல். இதுக்கு தான் இந்த அழுக்குகளை கொண்ட தொங்கலாக மாறுது. அப்போ இதுலேருந்து அழுக்கு அகற்றப்படுகுது. எஸ்தோப்பு மூலங்களில் நாங்கள் மெக்னீசியம் பிரித்தெடுப்பு பார்த்துட்டோம், NaOH தயாரிப்பு பார்த்துட்டோம், அடுத்தது சவக்காரம் பார்த்துட்டோம். அடுத்தது மிக முக்கியமானது சோல்வே முறைப்படி சோடியம் கார்பனேட் தயாரிப்பு. சோல்வே முறைப்படி சோடியம் கார்பனேட் தயாரிப்பில் தேவையான மூலப்பொருட்கள் அமோனியா, சுண்ணாம்புக்கல், அடுத்தது பிரைன் கரைசல். அமோனியா, சுண்ணாம்புக்கல், பிரைன் கரைசல். அப்போ இந்த அமோனியாவானது ஏபர் முறைப்படி தயாரிக்கப்பட்டது. சுண்ணாம்புக்கல் இயற்கையாக உங்களுக்கு தெரியும், சுண்ணாம்புக்கல் காணப்படும். சுண்ணாம்புக்கல்லில் உள்ள முக்கியமான ஊறு கல்சியம் கார்பனேட். அப்போ மூலப்பொருள் என்று கேட்டால் நீங்கள் கல்சியம் கார்பனேட் என்று எழுதினா CaCO3 என்று எழுதினா உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. அப்போ மூலப்பொருள் சுண்ணாம்புக்கல். சுண்ணாம்புக்கல்லில் உள்ள முக்கியமான கூறு கல்சியம் கார்பனேட். சரிதானே? இப்போ அமோனியா ஒரு மூலப்பொருள், சுண்ணாம்புக்கல் ஒரு மூலப்பொருள், செறிந்த சோடியம் குளோரைட் கரைசல் பிரைன் கரைசல், அதாவது கல்சியம் அயன், மெக்னீசியம் அயன், சல்ஃபேட் அயன் என்பன நீக்கப்பட்ட கல்சியம் அயன், மெக்னீசியம் அயன், சல்ஃபேட் அயன் என்பன நீக்கப்பட்ட செறிவான சோடியம் குளோரைட் கரைசல் அடுத்த மூலப்பொருள் ஆகும், அதாவது பிரைன் கரைசல். இப்போ சோல்வே முறை சோடியம் கார்பனேட் தயாரிப்பில் என்னென்ன மூலப்பொருள்னு தெரியணும், அவை எப்படி கிடைக்குதுன்றது தெரியணும். சோடியம் கார்பனேட் ஆனது பல்வேறு ரசாயன கைத்தொழில்களுக்கு ஒரு மூலப்பொருளாகும். சோடியம் கார்பனேட் ஆனது பல்வேறுபட்ட ரசாயன கைத்தொழில் தயாரிப்புகளுக்கு ஒரு மூலப்பொருள் ஆகும். அப்போ சோடியம் கார்பனேட் உற்பத்தியோட சம்பந்தப்பட்ட தாக்கங்கள் அமோனியா நீரில் கரைந்து அமோனியா ஹைட்ராக்சைடு உருவாகும். அமோனியா ஹைட்ராக்சைடு அதாவது ரெண்டுக்கும் இடையில், அது ஒரு மென்காரம், ரெண்டுக்கும் இடையில் ஒரு சமநிலை நிகழ்வு இருக்கும். உருவான அமோனியா ஹைட்ராக்சைடு ஒரு மென்காரம் கார்பனீராக்சைடு வாயுவோடு சேர்ந்து அமோனியம் இருகார்பனேட் உருவாகும். அந்த அமோனியம் இருகார்பனேட் சோடியம் குளோரைடு அதாவது பிரைன் கரைசலோடு சேர்ந்து சோடியம் இருகார்பனேட்டும் பக்க விளைவாக அமோனியம் குளோரைடும் பெறப்படும். சோடியம் இருகார்பனேட்டை வெப்பப்படுத்தி சோடியம் கார்பனேட் பெறப்படும். இப்போ இந்த நாலும் இந்த 4 சமன்பாடும் சோல்வே முறைப்படி சோடியம் கார்பனேட் தயாரிப்பில் சம்பந்தப்பட்ட தாக்கங்கள். இதில் கவனிங்கோ, இதில் அமோனியம் குளோரைடு ஒரு பக்க விளைபொருள். சுண்ணாம்புக்கல்ல வெப்பமேற்றித்தான் கார்பனீராக்சைடு எடுக்கிறோம். கல்சியம் கார்பனேட் ஆனது வெப்பப்படுத்தப்பட்டு சுண்ணாம்புக்கல்ல உள்ள முக்கியமான கூறு கல்சியம் கார்பனேட் வெப்பமாக்கி கல்சியம் ஆக்சைடும் CO2வும் பெறப்படும். CO2 இங்கே தேவையான ஒரு மூலப்பொருள். அப்போ எஞ்சிற மீதி கல்சியம் ஆக்சைடு. இங்கேயும் ஒரு பக்க விளைபொருள் அமோனியம் குளோரைடு. அமோனியம் குளோரைடையும் கல்சியம் ஆக்சைடை தாக்கமடைய பண்ணினால் அமோனியா வாயு பெறப்படும். அதே நேரம் கல்சியம் குளோரைடும் பெறப்படும். கல்சியம் குளோரைடு ஆனது
வர்த்தக ரீதியில் ஒரு உலர்த்துங்கருவியாக பயன்படும். அமோனியா இந்த 2 பக்க விளைவையும் வைத்துக்கொண்டு புறப்படுற அமோனியாவானது சோல்வே முறை தயாரிப்புக்கு ஒரு மூலப்பொருளாகும். அந்த மூலப்பொருள் மீள் சுழற்சி முறையில் இப்போ இதில் கலந்து வர அமோனியா திருப்பி இன்னொரு தயாரிப்புக்கு மூலப்பொருளாக வரும். அப்போ இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியிலேயே உச்ச லாபத்தை பெற வேண்டுமாக இருந்தால் பக்க விளைவுகளை உச்சக்கட்டத்தில் பயன்படுத்த வேண்டும். அப்போ இங்கே முக்கியமாக தயாரிப்பின் தாக்கங்கள் தெரிஞ்சால் மட்டும் போதாது. பக்க விளைவுகள் அவற்றை எவ்வாறு வினைத்திறனாக பயன்படுத்தலாம் என்பது கட்டாயமாக தெரிய வேண்டிய ஒரு விடயமாகும். அதில் கவனிங்கோ, சோடியம் கார்பனேட் உற்பத்திக்கு தேவையான அமோனியா ஏபர் முறையில் பெறப்படும். சுண்ணாம்பு கல்லை வெப்பப்பிரிகைக்கு உட்படுத்தி கார்பனீர் ஆக்சைடு பெறப்படும். மற்ற பிரதான மூலப்பொருட்களான அதாவது கல்சியம் அயன், மெக்னீசியம் அயன், சல்ஃபேட் அயன் நீக்கப்பட்ட தூய செறிந்த NaCl கரைசல் அதாவது பிரைன் அடுத்த மூலப்பொருளாகும். இங்கேயும் கவனிங்கோ, கல்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணி கல்சியம் ஆக்சைடும் கார்பனீர் ஆக்சைடும் பெறப்படுகின்றது. அப்போ 1 2 3 4 5 இன்னும் ஒரு தாக்கம் 6 தாக்கம் தெரிய வேணும். முதல்ல படிமுறை 1 அமோனியாவாக்கம். அந்த கோபுரத்தில் அந்த சோல்வே முறை கோபுரத்தில் மேலே இருந்து கீழ் நோக்கி பிரைன் கரைசல் செலுத்தப்படும். கீழே இருந்து மேல் நோக்கி அமோனியா செலுத்தப்படும். முதல்ல மேலே இருந்து கீழ் நோக்கி பிரைன் கரைசல் செலுத்தப்படும். பின்னர் கீழே இருந்து மேல் நோக்கி அமோனியா கரைசல் செலுத்தப்படும். அப்போ இதில் மேலேருந்து அதாவது எதிர் திசையில் திருத்திரம் அதை சொல்கிறது முரணோட்ட முறையுண்டு. முரணோட்ட முறையில் தாக்கிகளை கலக்கும்போது தாக்கிகளின் தாக்குதிறன் கூடும். அமோனியா கோபுர அமைப்பின் கீழ்ப்பகுதியினூடாக அனுப்பப்படும். எதிர் திசையில் தாக்கிகளை அனுப்புவதால் அவை வினைத்திறனாக ஒன்றோடொன்று கலக்கும். அதை சொல்கிறது முரணோட்ட முறை அல்லது எதிரோட்ட முறை எனப்படுகின்றது. அதாவது அமோனியாவினால் சோடியம் குளோரைடு பிரைன் கரைசலை நிரம்பலாக்கல் செய்கிறது ஒரு புரோப தாக்க செயல்முறை. அதாவது அந்த தாக்கம் நடக்கைக்கு வெப்பம் வெளிவிடப்படும். அப்போ இதனால் பிரைன் கரைசல் வெப்பநிலை உயரும். வெப்பநிலை உயர்றதால அமோனியா கூட கரையும். அந்த தாக்கம் நடைபெறுவதாலேயும் வெப்பம் வெளிவிடப்படுகின்றமையால் கோபுரத்தின் அடிப்பகுதி தாழ் வெப்பநிலையில் பேணப்படும். என்னென்னா பிரைன் கரைசல் அமோனியாவோட தாக்கமடையக்க நடக்கிற செயற்பாடு ஒரு புரோப தாக்க செயற்பாடு. அந்த கோபுரத்துக்குள்ளே நடக்கிற தாக்கங்கள் எல்லாமே புரோப செயற்பாடு. அப்போ கூட வெப்பம் வெளிவிடப்படும். அதனால் இந்த கோபுரத்தின் அடிப்பகுதி தாழ் வெப்பநிலையில் பேணப்படும். அடுத்த படிமுறை 2 கார்பனேட்டல். அடுத்த திருப்பி என்ன நடக்கும்? அமோனியாவால் நிரம்பலாக்கம் செய்யப்பட்ட அந்த பிரைன் கரைசலானது மேலேருந்து கீழ் நோக்கியும் கீழேந்து மேல் நோக்கி கார்பனீர் ஆக்சைடு வாயுவும் செலுத்தப்படும். இல்லை பயன்படுத்துகிற தத்துவம் முரணோட்ட தத்துவம் அல்லது எதிரோட்ட திசையில் செலுத்தப்படுறது. காரணம் தாக்கிகளுக்கிடையே வினைத்திறனான தாக்கம் நடைபெறுவதற்காகும். இங்கேயும் கார்பனீர் ஆக்சைடு நீரில் கரைதல் ஒரு புரோப செயற்பாடு. அமோனியா ஹைட்ராக்சைடுடன் நீர்மய CO2 தாக்கம் புரிந்து அமோனியா இருகார்பனேட்டு பெறப்படும். அதுவும் ஒரு புரோப செயற்பாடு. இதனால் 2வது கோபுர அமைப்பை குளிர்ச்சியாக வைத்திருப்பது மிக அவசியம். ஏனென்றா கோபுரத்தில் நடக்கிற தாக்க செயற்பாடு எல்லாமே புரோப செயற்பாடாகும். இங்கே CO2 நீரில் கரைவதால் உருவாகும் இருகார்பனேட் அயன் செறிவு மிக குறைவானதாகும்.
படத்தில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு அமோனியாவில் நிரம்பலாக்கப்பட்ட பிரைன் கரைசல் மேலேருந்து கீழ் நோக்கியும் கீழேந்து மேல் நோக்கி கார்பன் ஆக்சைடு வாயு செலுத்தப்படுகிறது. உங்களுக்கு படத்தில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. படிமுறை 3 சோடியம் இருகார்பனேட்டை வேறாக்கல். அப்போ பிரைன் கரைசல் கார்பனேட்டப்படுவதால் அமோனியம் இருகார்பனேட் செறிவு அதிகரிக்கும். அமோனியம் இருகார்பனேட் செறிவு அதிகரித்தமையினால் அது ஒரு உப்புண்டபடியினால் முட்டான அயனாக்கத்தில் இருக்கும். அங்கே வந்து உயர் அளவில் சோடியம் அயன் காணப்படும். பிரைன் கரைசலில் செறிவான சோடியம் குளோரைடில் பிரைன் கரைசலில் சோடியம் அயன் உயர்வாக காணப்படும். அந்த சோடியம் அயன் இருகார்பனேட் அயனோடு சேர்ந்து சோடியம் இருகார்பனேட்டு உருவாகும். கோபுரத்தின் அடிப்பகுதி தாழ் வெப்பநிலையில் காணப்பட்டமையினால் சோடியம் இருகார்பனேட்டானது அடிப்பகுதியில் திண்மமாக பெறப்படும். அதிலிருந்து வேறாக்கி சோடியம் அதை வெப்பப்படுத்தி சோடியம் கார்பனேட் தயாரிக்கலாம். ஆகவே சோல்வே முறைப்படி சோடியம் கார்பனேட் தயாரிப்பில் மிக முக்கிய கட்டம் சோடியம் இருகார்பனேட் தயாரித்தல். சோடியம் இருகார்பனேட் தயாரிப்பதற்கான ஈடேறிய தாக்கம் இங்கு தரப்பட்டுள்ளது. இந்த ஒட்டுமொத்த தாக்கம் உங்களுக்கு தெரிய வேண்டும். இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில் இதில் சம்பந்தப்படுற தாக்கங்கள் அனைத்தும் சமப்படுத்திய சமன்பாடுகள் உங்களால் எழுத தெரிய வேண்டும். அடுத்தது சோடியம் கார்பனேட் தயாரிப்பு. சோடியம் இருகார்பனேட்டை வெப்பப்படுத்தினால் சோடியம் கார்பனேட்டும் கார்பன் ஆக்சைடு நீரும் புறப்படும். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த உற்பத்தியின் பக்க விளைவு கல்சியம் ஆக்சைடு, அமோனியம் குளோரைடும் ஒரு பக்க விளைவு. ரெண்டு அமோனியம் குளோரைடு நீர்க்கரைசலையும் கல்சியம் ஆக்சைடு திண்மத்தையும் கலக்கிறதால அமோனியாவும் CaCl2 புறப்படும். இந்த 2 பக்க விளைவையும் கலக்கிறதால புறப்படுற அமோனியா வாயு சோல்வே முறை தயாரிப்புக்கு மூலப்பொருளாகும். இது மீள் சுழற்சி முறை மூலம் திரும்பவும் அந்த தயாரிப்புக்கு பயன்படும். கல்சியம் குளோரைடு வர்த்தக ரீதியில் ஒரு உலர்த்தும் கருவியாக பயன்படும். இப்போ இந்த இடத்துல பக்க விளைவுகளை உச்ச பயனுடையதாக ஆக்கி புறப்படுகின்றது. அந்த அடுத்தது கவனிங்க. இது வந்து பொருளாதார ரீதியில் ஒரு அனுகூலமான செயற்பாடு. ஏனெனில் சோடியம் குளோரைட் வந்து உங்களுக்கு தெரியும் கடல் நீர்லேருந்து எடுக்கலாம், செலவு குறைவு. கல்சியம் கார்பனேட்டும் சுண்ணாம்பு கல்லிலேருந்து எடுக்கலாம், அதுவும் வந்து செலவு குறைவு. எங்களோட யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் சுண்ணாம்பு கல்லானது கீரிமலை பிரதேசங்களில் எடுக்கலாம். சுண்ணாம்பு கல் வந்து சீமெந்து உற்பத்திக்கு தேவையான ஒரு மூலப்பொருளாகும். அப்போ அந்த சுண்ணாம்பு கல்லை அகன்று எடுக்கிறதால அதுவும் செலவில்லாமல் எடுக்கலாம். அப்போ அதுலேருந்து கல்சியம் கார்பனேட் கிடைக்கும். அப்போ குறைந்த செலவில் பெறப்படுகின்றமை ஒரு அனுகூலமாகும். அதே நேரம் இங்கே பக்க விளைவுகளை பயன்படுத்தி அமோனியாவை விரயமாக்காமல் மீண்டும் மூலப்பொருளாக பயன்படுத்துகிறோம். அதுவும் இச்செயற்பாட்டில் உள்ள மிக முக்கியமான ஒரு அனுகூலமாகும். அதே நேரம் கார்பன் ஆக்சைடின் ஒரு பகுதியையும் திரும்ப பயன்படுத்தத்தக்கதாக இருக்குது. என்னென்னா அவங்களுக்கு தெரியும் கல்சியம் கார்பனேட்டின் வெப்பப்பெரிய ஒரு மீளுந்தாக்கம். அப்போ அதை திருப்பி உருவாகி கொண்டிருக்கும். அதையும் வந்து திரும்பி பயன்படுத்தலாம். இந்த முறையில் சோல்வே முறைப்படி சோடியம் கார்பனேட் தயாரிப்பது போன்று சோல்வே முறைப்படி பொட்டாசியம் இருகார்பனேட் தயாரிக்க இயலாது. ஏனெனில் சோடியம் இருகார்பனேட்டின் கரைதிறனிலும் பார்க்க பொட்டாசியம் இருகார்பனேட்டின் நீரில் கரைதிறன் அதிகம். அப்போ பொட்டாசியம் இருகார்பனேட்டை கோபுரத்தின் அடியில் திண்மமாக
படிய பண்ண இயலாது. எவ்வளோதான் வெப்பநிலையை குறைத்தாலும் பொட்டாசியம் பைகார்பனேட்டை திண்மமாக படிய பண்ண இயலாது. ஆகவே மேற்படி முறை மூலம் பொட்டாசியம் இருகார்பனேட்டை சோல்வே முறைப்படி தயாரிக்க முடியாது. அடுத்தது உங்களுக்கு தெரிய வேண்டும், சோடியம் கார்பனேட்டின் பயன்கள் நீரின் வன்மையை நீக்க பயன்படும். நீரின் வன்மையை நீக்க பயன்படும், சவக்கார உற்பத்தியில் பயன்படும், சலவை சோடாவாக பயன்படும், காகித கைத்தொழிலில் மரக்கூழுடன் சேர்க்கறதுக்கு பயன்படும். அடுத்தது கண்ணாடி உற்பத்தியில் பயன்படும். சோடியம் கார்பனேட்டின் பயன்கள் கேட்டால் இவற்றில் ஏதாவது ஒன்று அல்லது ரெண்டு எழுதத்தக்கதாக இருக்க வேண்டும். பயன்கள் தெரிய வேண்டும். அடுத்தது கவனிங்க, ஏபர் முறைப்படி அமோனியா தயாரிப்பு. ஏபர் முறைப்படி அமோனியா தயாரிப்பில் மூலப்பொருள் நைதரசனும் ஐதரசனும். நைதரசன் ஆனது திரவ வழியை பகுதிபட காட்சி வடிப்பதன் மூலம் பெறப்படும். நைதரசனானது திரவ வழியை பகுதிபட காட்சி வடிப்பதன் மூலம் பெறப்படும். ஐதரசனானது நெப்தாவின் பகுதியான ஆக்சியேற்றம் அல்லது நெப்தாவுக்கும் நீராவிக்குமான பகுதியான தாக்கம் அல்லது சின்வாயு நீர்வாயுவிலிருந்து பெறப்படும். அப்போ இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இல்லை, அந்த மூலப்பொருள் என்னென்ன, அவை எங்கிருந்து கிடைக்கின்றன, எவ்வாறு பெறப்படுகின்றன என்பது தெளிவாக தெரியப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். அமோனியாவானது அமோனியாவிலேருந்து அமோனியம் சல்ஃபேட், அமோனியம் நைட்ரேட் போன்ற மண் வளமாக்கிகள் தயாரிக்கப்படுகின்றது. மண்ணுக்கு நைட்ரசன் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அங்கே அமோனியம் சல்ஃபேட் அல்லது அமோனியம் நைட்ரேட்டாக மாற்றி பயன்படுத்தப்பட வேண்டும். அமோனியம் சல்ஃபேட் அமோனியம் நைட்ரேட் சேர்த்தா தான் மண்ணுக்கு நைட்ரசன் கிடைக்கும். அப்போ அதற்கு அமோனியா முக்கியம். அமோனியாவை பேர்ந்து அமோனியம் நைட்ரேட் ஆக்கலாம், அமோனியாவை அமோனியம் சல்ஃபேட் ஆக்கலாம். அப்போ அடிப்படையாக அமோனியா தயாரிக்கப்பட வேண்டும். அமோனியா உற்பத்தியில் கவனிங்கோ, நைதரசனும் ஐதரசனும் சேர்ந்து அமோனியா வார தாக்கத்தில், அந்த மீளும் தாக்கத்தில் இரும்பு அல்லது இரும்பின் ஆக்சைடு Fe2O3 ஊக்கியாக பயன்படும். Al2O3 அல்லது பொட்டாசியம் ஆக்சைடு தூண்டியாக பயன்படும். 450 500 SC வெப்பநிலை பயன்படுத்தப்படும். அமோனியா தயாரிப்பின் முத்தாக்கம் ஒரு புரோபத்தாக்கம். முத்தாக்கம் செய்கைக்கு வெப்பநிலையை நாங்கள் குறைத்தோம்னு சொன்னால், முத்தாக்கம் ஒரு புரோபத்தாக்கம், வெப்பநிலையை குறைத்தோம்னு சொன்னால் லெச்சடலேயரின் தத்துவப்படி வெப்பநிலையை கூட்டும் மூலமாக முத்தாக்கம் சாதகமாக்கப்படும். ஆனால் நாங்கள் நல்லா வெப்பநிலையை குறைச்சோம்டா அந்த தாக்கத்தின் தாக்க வீதம் குறைஞ்சிரும். அதனால் சிறப்பு வெப்பநிலையாக 450 500 SC பயன்படுத்தப்படுகிறது. நல்லா வெப்பநிலையை குறைச்சோம்னா அமோனியான் அளவு கூடும், ஆனால் தாக்க வீதம் குறைஞ்சிடும். ஏனெண்டா அமோனியா தயாரிப்பு இந்த முத்தாக்கம் ஒரு புரோபத்தாக்கமாகும். இங்கே லெச்சட்டிலே இந்த தத்துவத்தோட தொடர்புடைய பௌதிக ரசாயன தத்துவங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்த தெரியணும். ஏன் அந்த ஊக்கி என்ன செய்யுது, ஏன் அந்த சிறப்பு வெப்பநிலை, ஏன் அந்த அமுக்கம் என்றதை உங்களுக்கு தெளிவாக கருத்து கூற தெரிய வேண்டும். அப்போ இங்கே முதன்மையான மூலப்பொருளாக நைதரசனும் ஐதரசனும் பயன்படும். வளியை திரவமாக்கிய பின்னர் காய்ச்சி வடித்தல் மூலம் நைதரசன் வாயு பெறப்படும். முதல்ல வளியை திரவமாக்குறது, பிறகு திரவமாக்கின வளியை பகுதிப்பட காய்ச்சி வடித்தல் மூலம் நைதரசன் பெறப்படும். அடுத்தது நெப்தா போன்ற ஹைட்ரோ கார்பன்களை அல்லது மெதேன் வாயுவை பயன்படுத்தி ஹைதரசன் வாயு பெறப்படலாம். நெப்தா போன்ற ஹைட்ரோ கார்பன் அல்லது மெதேன் வாயு இயற்கை வாயுவை பயன்படுத்தி ஹைதரசன் வாயு பெறப்படலாம். இயற்கை வாயு மூலம் ஹைட்ரசன் வாயு உற்பத்தி செய்தல் SMR என கூறப்படுகிறது. அதாவது ஸ்ட்ரெம் மெதேன் ரிஃபார்மிங்.
இயக்க வாயில் சொற்ப அளவில் H2S அடங்கியுள்ளமையால் அது நிக்கல் ஊக்கி செயற்பாட்டுக்கு தடங்கலாக அமையும். எனவே இயக்க வாயுவில் உள்ள H2S-ஐ நீக்கின பின்னர் ஊக்கி தாக்கம் மூலம் ஹைட்ரஜன் பிறப்பிக்கப்படும். அப்போ H2S-ஐ நீக்கிறதுக்கு ZNO-வோட தாக்கமடைய செய்கிறோம். SMR செயல்முறையின் முதலாம் படிமுறை 700 தொடக்கம் 800 பாயசி வரை வெப்பநிலையில் மெதேன் நீராவி ஆகியவற்றை தாக்கமுறை செய்து கார்பனோர் ஆக்சைடு ஹைட்ரஜன் வாயுவும் தயாரித்தல் ஆகும். அதில் வந்து இதை சொல்கிறது சின் வாயு வண்டி நீர் வாயு வந்து சொல்லுவினோம். அதாவது மெதேன் வாயுவுக்கும் நீராவிக்குமான தாக்கத்தில் சின் கேஸ் பெறப்படும். சின் கேஸில் ஹைட்ரஜன் வாயு காணப்படுகின்றது. இரண்டாம் படிமுறையின் போது வாயுக்களால் தொடர்ந்து நீராவியுடன் தாக்கமுறை செய்யப்படும். அப்போது CO வாயுவானது CO2 வாயுவாக மாறும். CO2 வாயுவாக மாறுறது ஒரு புரோப செயற்பாடு. அப்போ CO நீராவியும் சேர்ந்து CO2 ஹைட்ரஜன் வாயுவும் பெறப்படும். அதே மாதிரி நெப்தா C6H14 அதை உடைப்பதன் மூலம் ஹைட்ரஜன் வாயுவை பெறலாம். இப்போ நெப்தாவும் நீராவியும் தாக்கமடைந்து CO2 வாயுவும் ஹைட்ரஜன் வாயுவும் பெறப்படும். அதில் உங்களுக்கு இதில் காட்டப்பட்டுள்ள தாக்கங்கள் சமப்படுத்திய ரசாயன தாக்கங்கள் தெரிய வேண்டும். ஏபர் முறை அமோனியா தயாரிப்பில் வந்து கவனிங்கோ 450 தொடக்கம் 500 பாயசி வெப்பநிலையும் சிறப்பு வெப்பநிலையும் 250 தொடக்கம் 400 ATM வளிமண்டல அமுக்கம் 250 தொடக்கம் 400 வளிமண்டல அமுக்க அந்த அமுக்க வீச்சில் இரும்பு அல்லது Fe2O3 இரும்பின் ஒரு ஆக்சைடு ஊக்கியாக பயன்படும். இந்த தாக்கத்தில் இரும்பு அல்லது Fe2O3 ஊக்கியாகவும் பொட்டாசியம் ஆக்சைடு Al2O3 தூண்டியாகவும் பயன்படும். அப்போ இந்த தயாரிப்பில் திருப்பி ஒருக்கா அவங்களுக்கு சொல்கிறேன் பிள்ளைகளே, இந்த தயாரிப்பில் ஏபர் முறை அமோனியா தயாரிப்பில் என்னென்ன மூலப்பொருள்னு தெரியணும். நைதரசனும் ஹைதரசனும் மூலப்பொருள். நைதரசன் ஆனது திரவ வழியை பகுதிபட காட்சி வடிப்பதன் மூலம் பெறப்படும். ஹைதரசன் ஆனது நெப்தாவின் பகுதியான ஒட்சியேற்றம் அல்லது நெப்தாவுக்கு நீராவிக்குமான தாக்கத்தின் மூலம் பெறப்படும். நெப்தான்றது வந்து கவனிங்கோ CrH14 மூலக்கூட்டு சூத்திரத்தை கொண்ட C6H14 மூலக்கூட்டு சூத்திரத்தை கொண்ட ஒரு ஹைட்ரோ கார்பன் ஆகும். அந்த ஹைட்ரோ கார்பனின் பகுதியான ஒட்சியேற்றத்தின் மூலம் அல்லது பகுதியாக நீராவியுடன் தாக்கமடைவதன் மூலம் ஹைட்ரஜன் வாயு பெறப்படும். அல்லது மெதேன் வாயுவின் பகுதியான ஒட்சியேற்றத்தின் மூலம் அல்லது மெதேன் வாயுவின் பகுதியான நீராவியுடன் தாக்கத்தின் மூலம் ஹைட்ரஜன் வாயு பெறப்படுகின்றது. இப்போ மூலப்பொருள் என்னென்ன, அவை எவ்வாறு பெறப்படுகின்றன என்பது சமன்பாட்டின் மூலம் உங்களுக்கு எழுத தெரிய வேண்டும். தயாரிப்பில் 250 தொடக்கம் 400 ATM வளிமண்டல அமுக்கம், அடுத்தது 450 தொடக்கம் 500 பாயசி வரை வெப்பநிலை, இரும்பு அல்லது Fe2O3 ஊக்கி, Al2O3 பொட்டாசியம் ஆக்சைடு தூண்டியாக பயன்படுத்தப்படுகின்றது. அப்போ இதில் கவனிங்க, அதுக்குரிய அமோனியா தயாரிப்புக்கான படங்கள் இதில் படம் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த படம் தேவையாண்டு இல்லை, உங்களுக்கு இதில் மூலப்பொருள் என்ன, எவ்வாறு கிடைக்கிறது, பயன்படுத்தப்படுற சிறப்பு வெப்பநிலை, சிறப்பு அமுக்கம், ஊக்கி, தூண்டி தேவை. இந்த தாக்கங்களில் உள்ள ஒவ்வொன்று நிபந்தனைக்கும் உள்ள விளக்கம் பௌதிக ரசாயன தத்துவம் எழுத தெரிய வேண்டும்.